அறிவையும் நமது மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வந்திருக்கும் நமது நம்பிக்கை நாயகன், எழுத்துலகில் ஏற்றம் கண்டு பேச்சுலகில் சாதனை படைத்து இன்று தமிழகத்தின் கல்வி புரட்சிக்கு புதிய பக்கங்களை எழுத வந்திருக்கும் நமது கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகளின் கழகத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நமது அண்ணன் திரு லயோலா மணி அவர்களுக்கு அவர்களை நெஞ்சார வாழ்த்தி உங்கள் முன் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்து சொல்றோம் சார். எனக்கும் கண்ணி பேச்சு தரேன். பாசத்திற்குரிய ஐயா மகேந்திரன் அவர்களுக்கும் பாசத்திற்குரிய ஐயா பாலகங்கா அவர்களுக்கும் எப்படி இந்த மேடை கண்ணி பேச்சோ அதே போன்று எனக்கும் இது கண்ணி பேச்சு தான். உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். கொள்கை பரப்பு இணை செயலாளராக பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக நான் பேசக்கூடிய முதல் மேடை என் தொகுதியான எழும்பூர் தொகுதி. என் பாசத்திற்குரிய என் உடன் பிறந்த அண்ணன் வெற்றி பெற்ற எழும்பூர் தொகுதியில் நின்று என்னுடைய முதல் கன்னி பேச்சை பேசுவதை நினைக்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. 3 பொதுக்கூட்டங்களை இதே இடத்துல பேசியிருக்கிறேன். அப்போது பேசுகின்ற பொழுது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்று பேசிய நான் இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மன்னாதி மன்னன் மாசற்ற அண்ணன் தங்க தலைவர் தமிழ்நாட்டின் தவப்புதல்வன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி ஆற்றல் வாய்ந்த பொதுச் செயலாளர், அன்பால் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் போற்றுதலுக்குரிய ஐயா என் ஆனந்த் அவர்களை வணங்கி எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பாசத்தால் நேசத்தால் அன்பால் கட்டி அணைத்துக் கொண்டிருக்கின்ற நம்ம வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, உங்களின் அண்ணன், உங்களின் மகன், இந்த தொகுதியின் எம்எல்ஏ, அமைச்சர், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். நம் உடன் பிறந்த ரத்தம் பாசத்திற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த எழும்பூர் தொகுதியை இது திமுகவின் கோட்டை கிடையாது, இது தாவேகாவின் கோட்டை என்று மாற்றிய எங்களின் பாசத்திற்குரிய மாவட்ட செயலாளர் எப்படி பூ வாசத்தை தருமோ அதே போன்று வாசமாக இருக்கக்கூடிய எங்களின் பூக்கடை குமார் அவர்களையும் வணங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையின் வாயிலாக மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு ஏழை எளிய மின்சாரமே இப்பொழுதுதான் கிடைத்துள்ள, பேருந்து வசதிகளும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் கிடைத்துள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்த லயோலாமணி என்கின்ற இந்த எளியவனை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் என்கின்ற மிக உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்த தலைவா, உங்களுக்கு காலம் முழுவதும் என் நன்றியை நான் காணிக்கையாக்குறேன். இதற்கு பரிந்துரை செய்த பாசத்திற்குரிய அண்ணன் எங்களுடைய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட்டில் 44,527 கோடியை பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கியவர் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். கல்விதான் நாட்டின் எதிர்காலம், கல்விதான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள், இன்றைய மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியா என்று அந்த பள்ளி கல்வித்துறைக்கு அண்ணன் ரவி மரியான் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். ஒதுக்கி பள்ளி கல்வித்துறை தலை சிறந்த ஒரு துறையாக மாற வேண்டும் என்று மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். பாசத்திற்குரிய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சிறப்பான முறையில் பள்ளி கல்வித்துறைக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக அதிகமான எடைகளை பள்ளி மாணவர்கள் சுமந்து செல்கிறார்கள். அந்த பாட புத்தகத்தினுடைய எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தில் பல புதிய மாற்றங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
சுத்தமான கழிவறைகளை உருவாக்க வேண்டும். மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் தரமானதாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அந்த மாணவர்களுடைய நலன்களின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசாக தாவேகாவினுடைய அரசு இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அமைச்சர் அவர்கள் இதோ பக்கத்தில் வந்துவிட்டார். ஓரிரு நிமிடங்களில் வந்து விடுவார். எனவே தோழர்கள் அமைதியாக அமருங்க, உங்களுடைய இடங்கள் அமருங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் பேச வேண்டியது இருக்கிறது. பேச்சால் எல்லோரையும் கட்டி அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. அவருடைய பேச்சை கேட்பதற்கென்று நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். அதனால எல்லாம் உட்காருங்க, தோழர்கள் அனைவரும் அமைதி காக்குங்க, அப்படியே உட்காருங்க. இது ஒரு ஆட்சியாக சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் என்று உண்மையின் வழியில், நேர்மையின் வழியில் சிறப்பான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி அமைத்து 3 மாதங்களில் சிறப்பான திட்டங்கள், எங்கு திரும்பினாலும் வரவேற்பு, எங்கு திரும்பினாலும் மக்கள் ஆரவாரமாக நம்மளை கொண்டாடுகிறார்கள் என்றால் இதுதான் மக்களுக்கான ஆட்சி, மக்கள் கொண்டாடக்கூடிய ஆட்சி. போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். என்று நக்கல் அடித்த திமுக கட்சியினருக்கு உங்க பொதுச் செயலாளர் இனிமே சட்டமன்றத்தில் பேச வேணாலும் சொல்லுங்க என்கின்ற அளவிற்கு மிக சிறப்பான வகையில் அன்னைக்கு முழுவதும் சமூக வலைதளம் முழுவதும் எங்கு திரும்பினாலும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆனந்த் அவர்கள் சரியான பதிலடி கொடுத்தாங்க பாருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நிலைகுலைந்து போகக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆனந்த் அவர்கள். பள்ளி கல்வித்துறைக்கென்று 44,000 கோடியை ஒதுக்கி பள்ளி கல்வித்துறையை ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவருடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எப்போது எந்திரிக்கிறார், எப்போது உறங்குகிறார் என்றே தெரியல. காலையில 7 மணிக்கே கிளம்புகிறார். அமைச்சர் அவர்களை வீட்டில் போய் பார்த்து இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் கேட்கலாம் என்று வீட்டுக்கு போறேன். 10 மணிக்கு போறேன், அண்ணன் இல்லை. நைட்டு 11 மணிக்கு போனாலும் அண்ணன் இல்லை. 12 மணிக்கு போனாலும் அண்ணன் இல்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 10 நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மிகவும் ஒரு பிஸியான ஒரு அமைச்சராக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் இருக்கிறாங்க. சரி, அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா எங்களுடைய பாசத்திற்குரிய ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு நாள் சென்னையில் இருக்கிறார். காலையில சென்னையில் இருக்கிறார், மதியம் பார்த்தா விழுப்புரத்தில் இருக்கிறார், நைட்டு பார்த்தா கன்னியாகுமரியில் இருக்கிறார். 24 மணி நேரமும் மக்கள் முன்னேற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள் தான் எங்களுடைய அமைச்சர்கள். பட்ஜெட்டை மிக சிறப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதுல முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, பட்ஜெட் வேஸ்ட் வேஸ்ட்.
இல்லங்க ஐயா, பட்ஜெட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். கூடுதலா ஒரு படி மேல சொல்றோம். பட்ஜெட் முதலமைச்சர் அறிவித்த பட்ஜெட் என்பது பெஸ்ட் பெஸ்ட் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்றோம். இன்னும் 5 ஆண்டுகள் மட்டும் கிடையாது, 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றே சொன்னார் லயோலாமணி, படம் இப்போது வந்தால் தளபதி நடித்த ஜனநாயகன் என்று வரும், 3 மாதத்திற்கு பிறகு வந்தால் முதலமைச்சர் நடித்த படம் என்று வரும் என்று நம்ம சொன்னோம். அதே போன்று வந்தது. அதிமுகவும் திமுகவும் இணைந்து கொண்டு தாவேகாவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று சொன்னோம். அதுவும் அதே போன்று நடந்தது. இன்று தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணனுக்கு இருக்க ஆற்றல், அண்ணனுக்கு இருக்கின்ற மக்கள் படை, அண்ணனுக்கு இருக்கின்ற உழைப்பு, அண்ணனுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கின்ற ஆற்றல் எல்லாவற்றையும் வைத்து தீர்மானித்து நாங்கள் சொல்லுகிறோம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருப்பார் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.